அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய மாதத்தை மிக அருகிலே நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். இந்த ரமலானுங்கிறது வெறும் பசி மட்டும் இல்ல. ஏன்னா உலகமே ஓடிக்கொண்ட இந்த அவசரமான வாழ்க்கையில நம்ம ஆன்மாவை ஆசுவாசப்படுத்த நம்ம இறைவன் படைத்த ஒரு உன்னதமான விருந்தினர் யார் தெரியுமா? இதோ நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்ட சுவனத்தின் வாசல்கள் அகழ திறக்கும் மாதம் இது. அல்லாஹ்வின் பேர் அருளால் பொழியும் போர்க்காலம் ரமலான். ரமலான் என்பது ஒரு பாவங்களை எரித்து பரிசுத்தத்தை விதைக்கும் மாதம் பெயர் தான் ரமலான். எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாசத்துக்கு இவ்வளவு மகத்துவம்னு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில மிக தெளிவாக சொல்றான், ரமலான் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிக்கூடியதாகவும் அல் குர்ஆன் அருளப்பட்டது. ஆமா நண்பர்களே, இந்த உலகமே இருளில் தவித்த போது ஒளியாக வந்த குர்ஆன் பிறந்த மாதம். அதனாலதான் இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு விலை மதிப்புள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக அருகிலே இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா மிக அருகிலே இருக்கும் போது நம்ம கேட்க வேண்டியவை கேட்டு பெறுவோம். நம் கண்ணீர் துளிகளால் நம் கரைகளை கழுவுவோம். அண்ட் ஃபைனலி எல்லார் மனசுல இருக்க வேண்டியது, இந்த ரமலானுங்கிறது வெறு கேலண்டர் மாற்றம் இல்ல, இது நம் வாழ்க்கையின் மாற்றம். சோ குர்ஆனை நேசிப்போம், ரமலானை அடைவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ரமலானுடைய மாதத்தை மிக அருகிலே நம்ம அடைஞ்சிட்டு இருக்கோம். இந்த ரமலானுங்கிறது வெறும் பசி மட்டும் இல்ல. ஏன்னா உலகமே ஓடிக்கொண்ட இந்த அவசரமான வாழ்க்கையில நம்ம ஆன்மாவை ஆசுவாசப்படுத்த நம்ம இறைவன் படைத்த ஒரு உன்னதமான விருந்தினர் யார் தெரியுமா? இதோ நரகத்தின் வாசல்கள் பூட்டப்பட்ட சுவனத்தின் வாசல்கள் அகழ திறக்கும் மாதம் இது. அல்லாஹ்வின் பேர் அருளால் பொழியும் போர்க்காலம் ரமலான். ரமலான் என்பது ஒரு பாவங்களை எரித்து பரிசுத்தத்தை விதைக்கும் மாதம் பெயர் தான் ரமலான். எல்லாரோட மனசுலயும் ஒரு கேள்வி இருக்கும், இந்த மாசத்துக்கு இவ்வளவு மகத்துவம்னு. அல்லாஹ் தஆலா தன் திருமறையில மிக தெளிவாக சொல்றான், ரமலான் எத்தகையது என்றால் அதில் தான் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாகவும் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து காட்டிக்கூடியதாகவும் அல் குர்ஆன் அருளப்பட்டது. ஆமா நண்பர்களே, இந்த உலகமே இருளில் தவித்த போது ஒளியாக வந்த குர்ஆன் பிறந்த மாதம். அதனாலதான் இந்த ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு விலை மதிப்புள்ளது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுறான், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக அருகிலே இருக்கிறேன். அல்லாஹ் தஆலா மிக அருகிலே இருக்கும் போது நம்ம கேட்க வேண்டியவை கேட்டு பெறுவோம். நம் கண்ணீர் துளிகளால் நம் கரைகளை கழுவுவோம். அண்ட் ஃபைனலி எல்லார் மனசுல இருக்க வேண்டியது, இந்த ரமலானுங்கிறது வெறு கேலண்டர் மாற்றம் இல்ல, இது நம் வாழ்க்கையின் மாற்றம். சோ குர்ஆனை நேசிப்போம், ரமலானை அடைவோம் இன்ஷா அல்லாஹ்.